நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட என்னென்ன ஃபிஷ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசென்ட்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபிஷ்ஷஸ் ஏதாவது சேல் பண்ணணும், இல்ல நீங்க வளர்க்குற பெட்ஸ் ஏதாவது சேல் பண்ணணும். என்னால சரியா அத மெயின்டெயின் பண்ண முடியல. இல்ல நான் வந்து இடம் ஷிஃப்ட் பண்ண போறேன். இல்ல எனக்கு வேற ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு. அங்க மாரி நான் போறேன். நான் பெட்ஸ வந்து யாராவது நல்லா பார்த்துக்கிறவங்க இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல நான் சேல் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து சேல் பண்ணி குடுத்துட்ருக்கோம். அப்ப நீங்க சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மெம்பர்ஷிப் இருக்கு. அது மெம்பர்ஷிப் மந்த் போட்டீங்க போதும்னா, உங்களுக்கு வந்து நீங்க எத்தன வீடியோ குடுத்தாலும் நம்ம போடுவோம். அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டிக்கர்ஸ்ன்னு இருக்கு. அந்த ஸ்டிக்கர நமக்கு அப்ளை பண்ணி விடலாம். நம்ம வீடியோல பார்த்து ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, லைக் எல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டிக்ஸ்ன்னு இருக்கு. அத சூப்பர் ஸ்டிக்ஸ நீங்க யூஸ் பண்ணி ஏதாவது ஸ்டிக்கர் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். அப்படி கமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கமெண்ட் பண்றவங்க நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷு நீங்க ஏதாவது பெட்ஸ் எனக்கு சேல் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எவ்வளோ வீடியோ குடுத்தாலும் நம்ம போஸ்ட் பண்ணிட்டுருப்போம். அந்த ஃபிஷ்ஷு அந்த பெட்டு சேல்ஸ் ஆற வரைக்கும் கண்டிப்பா நம்ம போட்டு குடுத்துட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து கிங் கம்ஃபா, அப்புறம் வந்து டியூயல் டோனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெட் பேஸ் அந்த மாரி தான் நமக்கு என்கொயரி வந்துட்டுருக்கு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ரன்னிங்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைஸ் இம்போர்ட்டட் கம்ஃபா ஃப்ரைஸ் வந்து நல்லா மூவ்மெண்ட்ல இருக்கு. நம்ம வந்து வீக்லி நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவு நம்ம எவ்வளோ பெஸ்ட்டா பண்ண முடியுமோ, அந்த பெஸ்ட்டா குடுத்துட்டுருக்கோம். இல்ல நீங்க வந்து சென்னையில வந்து ஷாப் வச்சிருக்கீங்க. இல்ல நான் ஒரு இடத்துல ஷாப் வச்சிருக்கேன். எனக்கு ஃபிஷ்ஷஸ் வேணுங்கிறவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஃப்ரைல பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில்ஸ் பிரைஸ்ல தான் குடுத்துட்டுருக்கோம். இப்போ சிங்கிள் பீஸ் வேணுங்கிறவங்க சென்னையிலேருந்து டேரக்ட்டா வந்து நீங்க பிக்கப் பண்ணிட்டு போலாம். இல்லங்க நான் வெளியூர்ல இருக்கேன். எனக்கு எனக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறவங்க மினிமம் 5 பீஸஸ் அதுல. அப்பதான் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் நம்மளுக்கும் கட்டுப்படியாகும், உங்களுக்கும் கட்டுப்படியாகும். ஒரு ஃபிஷ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா, அதுக்குரிய டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்ஸா இருக்கும். அதே 5 பீஸ் பண்ணும்போது அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 மீன்ல வந்து டிவைட் ஆயிரும். அதான் நான் வந்து கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து எல்லாமே வந்து ரிசல்டட் ஃபிஷஸ் தான் அவைலபிள் இருக்கு. பிரைஸ் வந்து கம்மிங் ஜூன்ல தான் இருக்கு. நீங்க ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க லாட்டா வேணுங்கிறவங்க கண்டிப்பா எனக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். என் நம்பர் டிஸ்பிளேல இருக்கு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து நீங்க ப்ரைஸ் எடுக்குறீங்க. எனக்கு அத க்ரூம் பண்ண தெரியல. நான் இப்ப தான் பிகினரா இருக்கேன். நான் வந்து ஒரு நானும் ஒரு சேல் பண்ணி எனக்கு கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் பார்க்காதவங்க பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ஃபாஸோட ரிசல்ட் எப்படி இருக்கு? எனக்கு ஃப்ரையோட ரிசல்ட் எப்படி தெரியும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஒண்ணும் இல்லங்க. நீங்க நம்மட்ட ஃபிஷ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த ஃபிஷ்ஷோட வீடியோ நமக்கு சென்ட் பண்ணுங்க. அதோட அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்பதான் வந்து மத்தவங்க நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து சொல்றேன் நம்மகிட்ட ஃபிஷ் எடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்க வீடியோ சென்ட் பண்ணுங்க. நீங்க எப்படி க்ரூம் பண்ணியிருக்கீங்க? இல்ல ஒரு சில உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். அந்த மாரி டவுட்ஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா விஷயமுமே நல்ல பொட்டன்ஷியல் வர வேண்டியது தான். வரக்கூடிய ஃபிஷ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பேர்லியா இருக்கும். இல்லன்னா வந்து கிளாஸியா இருக்கும். இந்த 2 டைப்ல தான் வரும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்? எப்படி எப்படி க்ரூம் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். போய் பார்க்காதவங்க பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஃபுட்டு குடுக்குறோம்? ஃப்ளோரானுக்கு, கம்ஃபாக்கு என்ன ஃபுட்டு குடுத்தா நல்ல ரிசல்ட் வரும்? நல்ல உங்களுக்கு பொட்டன்ஷியல் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க, திரும்பி அதான் சொல்றேன். நீங்க லோ காஸ்ட்ல வாங்கி நீங்க உங்களுக்கு பொட்டன்ஷியல் வராத ஃபிஷ்ஷ வாங்கிட்டு, நீங்க எவ்வளோதான் ஃபுட்டுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷோட வந்து ரிசல்ட் கண்டிப்பா இருக்காது. இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துருக்க ஃபிஷ்ல வந்து பாதி ஃபிஷ்ஷஸ் வந்து ஏற்கனவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இருந்தாலும் மீதி வந்து ஃபிஷ்ஷஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அது வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஃபிஷ்லாம் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் வரும். உங்களுக்கு பக்காவே ரிசல்ட் வரும். ஒவ்வொன்னும் பாருங்க எவ்வளோ குவாலிட்டி சூப்பரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சைஸ்லயே பார்த்தீங்கன்னா, ஹம்ப்பு, பெர்ல்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எங்க ஃபிஷ் எடுக்கிறோமோ, அந்த ஃபார்ம்ல இருந்தே பார்த்தீங்கன்னா, அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங்ல ஃபுட் குடுத்துருக்காங்க. ஏன் நம்ம அப்படி எடுக்கிறோம்னா, இப்ப அந்த ஃபிஷ்ஷோட பொட்டன்ஷியல் வந்து அதே மாரி இருக்கணும். அதோட ரிசல்ட் அப்படியே இருக்கணும். நம்மகிட்ட கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் அதே ரிசல்ட் வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த கஸ் ஃபார்ம்லேருந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷோட ஃபுட்டு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அத வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட்டோட எடுத்து நம்ம சேலும் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்ல எந்த ப்ராஃபிட் இல்லாம தான் நம்ம சேல் குடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோல இருக்க ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் வந்து ரீச் ஆயிருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். ரொம்ப செம ஆக்டிவா உங்களுக்கு கலரேஷன், பேர்ல்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு. இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீசனபிள் பிரைஸ்ல நம்ம சேல் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும், உங்களுக்கு நல்லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 1 ஃபீட்டா வரும் உங்க ஃபிஷ்ஷு. நீங்க அந்த அளவுக்கு க்ரூம் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கேஎம்எல் வந்து மேலு, ஜிபி கேஎம்எல் மேல் வந்து ஒரு கஸ்டமர் சேல் பண்றாரு. அவரோட வீடியோ தான் போட்டிருந்தோம். பக்காவா சூப்பரா இருந்துச்சு. இல்லங்க நம்ம வந்து
கம்ஃபாவில் வந்து நான் ப்ரீட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஃபிஷ் வாங்கிக்கலாம். இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரீடிங் போட்டிங்கன்னா ஒரு 95% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல மேல் நல்ல ஃபீமேல். இது நல்ல மேல் உங்களுக்கு ஹம்பும் நல்லா பொட்டன்ஷியல் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல மேல் ஒரு 6 to 7 இன்ச்சஸ் சைஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து குரூம் போட்டு ப்ரீட் பண்ணிங்கன்னா சூப்பராக ரிசல்ட் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமல் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இன்னும் நல்லாவே ரிசல்ட் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த திக் பேர்ல்ஸில் லோ காஸ்ட்டில் அந்த மாதிரி தான் என்கொயரி வரும். பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ மிட் நைட்டில் கால் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கடுத்து ரிப்ளே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் நம்ம அதை தப்பு சொல்லலை. அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தேடுறாங்களே ஓகே. நம்மக்கிட்ட இருக்க பட்ஜெட்டோட ஒரு சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிடைக்காது. அந்த ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000க்குள்ளே இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4000 4500 கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அதோட அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நேம் ஷாப்போட நேம் இருக்குது. அந்த நேமுக்காக அந்த ப்ரைஸ். இப்போ நம்ம எப்படி எல்ஜி சாம்சங் ஆப்பிள் அந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸ் ஏறும். அது மாதிரி தான் இந்த மாதிரி ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ஏறும். இப்போ ஷாப் வச்சுருந்தா ஷாப்போட காசு எல்லாமே இன்க்ளூட் ஆகிறது வந்து ஃபிஷ்ஷில் தான். நம்ம வந்து வீட்டில் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நான் தான் ஓனர், நான் தான் வந்து லேபர். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கு என்ன வருமோ அதுதான் வரும். எனக்கு ஷாப் ஃபுல்லாக கிடையாது, வீடு தான். வீட்டில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் ரெண்ட்டு கிடையாது. அந்த ரெண்ட்டில் வந்து நம்ம ஃபிஷ் மேலே போடுறது கிடையாது. அதனால அந்த ரீசனபிள் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ப்ளஸ் வந்து லைவ் கேரண்டியோட பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஃபிஷ்லாம் நல்லா சேஃபாக வரும். எந்த எதுவும் பயப்பட தேவையில்ல. அது இல்லாமல் நம்மகிட்ட ஃபிஷ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து ஃபிஷ் உங்களுக்கு 100% சேஃப்டியாக வந்துடும். உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சேஃப்டியாக வந்துடும். ப்ளஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓப்பனிங் வீடியோ மட்டும் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓப்பனிங் வீடியோ எதுக்குன்னா ஏதாவது டேமேஜ் ஆகிருந்துச்சு, இல்லை ஃபிஷ்ஷோட அஃபெக்ட் ஆகிருச்சு, டெத் ஆகிருக்கு, அந்த மாதிரி நம்ம வீடியோவில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம், இல்லை அமௌண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் வந்து நீங்களும் பெட்ஸ் ஏதாவது சேல் பண்ணணும்னா என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து அப்கமிங்கில் வந்து ஃப்ளவரான்ஸ் எல்லா ப்ரைஸும் வரப்போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே நம்ம வந்து ஷாப்பும் ஓப்பன் பண்ண போகிறோம். எங்கே ஓப்பன் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே எஸ்ஆர்எம் ரிசல்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு எஸ்ஆர்எம் அதே மாதிரி பொட்டன்ஷியல் வர வேண்டியது வேணும் அப்படின்னா நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 1 பீசஸ் கிட்டே இருக்குது. அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ரிசல்ட் வந்துடும். நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த கஸ்டமர் மாதிரி க்ரூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக ரிசல்ட் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.